Hello viewers, welcome to Jerish world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது woolen thread யூஸ் பண்ணி pom pom chicks எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் இந்த chicks பண்றதுக்காக yellow color thread எடுத்துர்க்கேன். நீங்க different color கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த thread எடுத்துட்டு நம்ம ஹேண்ட்லயே தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். சோ இந்த மாதிரி first வந்து 3 fingers எடுத்துக்கோங்க. 3 fingersல இந்த மாதிரி rotate பண்ணுங்க. 3 fingersல நம்ம வந்து 120 round rotate பண்ணனும். 120 times நம்ம rotate பண்ணனா அந்த கரெக்ட்டான நம்ம சைஸ் கிடைக்கும். இப்போ rotate பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு thread எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த thread வந்து சென்டர்ல வச்சு நாட் போட்டுருங்க. நல்லா டைட்டா நாட் போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நாட் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஜாயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணனும். கட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராஸ் இருக்குது எல்லாத்தையும் கட் பண்ணனும். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ற இடத்துல உங்களுக்கு கரெக்ட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். அப்பதான் அந்த கரெக்ட் ஷேப்ஸ் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டா ரொட்டேட் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணீங்கனாலே கரெக்ட்டான ஷேப் வந்துரும். பாருங்க இந்த மாதிரி கரெக்ட்டா ஷேப் வந்தா தான் நமக்கு வந்து அந்த chick பார்க்க அழகா இருக்கும். அதுக்காக தான் பாருங்க கரெக்ட்டான இந்த சர்க்கிள் ஷேப் அந்த pom pom வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் சேம் கலர் thread எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 4 fingers யூஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ண போறோம். இந்த மாதிரி 4 fingers யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்றப்போ 150 times நம்ம ரொட்டேட் பண்ணனும். இப்போ 150 times ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா சேம் அதே மாதிரி தான் வெளிய எடுத்துட்டு ஒரு thread எடுத்துட்டு அதுல சென்டர்ல வச்சிட்டு நாட் போட்டுக்க போறோம். இப்போ பாருங்க எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்ட்டான அந்த ஷேப் நமக்கு கிடைச்சிருச்சு. ஹெட்டும் அந்த பாடியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ரொம்ப கரெக்ட்டான pom pom வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஸ்ட்ரிங். இது வந்து எல்லா ஷாப்ஸ்லயுமே நமக்கு அவேலபிளா கிடைக்கும். இது எதுக்காக நான் இதை யூஸ் பண்றேன் அப்படினா இது வந்து நமக்கு பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் இதுக்கு மேல வந்து woolen thread பிங்க் கலரை வந்து நான் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்க போறேன். உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வேணும்னாலும் நீங்க மாத்தி எடுத்துக்கலாம் thread. இது வந்து லெக்குக்கும் அதோட பீக்கும் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். thread வந்து ஸ்ட்ரிங்ல ரொட்டேட் பண்றப்போ ஸ்டார்டிங்ல கம் அப்ளை பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுங்க. அப்பதான் அது வந்து கலண்டு விழாம இருக்கும். அதுக்காக தான் இதை பாருங்கள், ஸ்ட்ரிங் ஃபுல்லாகவே உள்ளன் த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடலாம்.
இப்போது ஐஸ்க்கு வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை பேஸ்ட் பண்ணிடலாம். சேம் லெவலில் 2 ஐஸுமே பேஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போது பீக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஸ்ட்ரிங்கில் கார்னரில் கொஞ்சம் டைட்டாக திக்காக சுற்றிருந்தோம், அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது லைட்டாக நல்லா பெண்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டால் அது பீக் மாதிரி ஆகிடும். அதை வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது அதோட ஃபுட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக அந்த 3 ஃபிங்கர்ஸ் மாதிரி அதை வந்து நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணிவிட்டு போத் சைட்ஸுமே அதே மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் உள்ளதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப க்யூட்டான பாம்பாம் சிக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.